யாருடைய தாயோ தந்தையோ மரணித்தால் அவர்களுக்கு மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும். என்னுடைய தாயை தந்தையை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நம்பிக்கை, ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, அழகான ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் அவன் கபருக்குள்ளே வைக்கப்படுவான். அப்பொழுது அவனுடைய அந்தஸ்து சுவர்க்கத்திலே உயர்ந்து கொண்டே செல்லும். அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். சுவர்க்கத்தினுடைய தரஜா படிப்படிப்படியாக உயர்ந்து கொண்டே செல்லும். அந்த நேரத்திலே அந்த மனிதன் கேட்பான், எப்படி எனக்கு இந்த அந்தஸ்தும் சிறப்பும் கிடைக்கிறது என்று அந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது மலக்குமார்கள் அங்கு அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், உன்னுடைய மகன் பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய மகன் அல்லது உன்னுடைய மகன் உனக்காக செய்கின்ற இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு, யா அல்லாஹ் என்னுடைய தாயை மன்னித்து விடு, யா